Okay, good morning. We are happy to be with you regarding your TNPSC, Agriculture, Horticulture, and Agri Engineering coaching. So, let me start our today's session. Before going to the formal introductory related with our TNPSC coaching, so why coaching is needed? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஓகேங்களா. கோச்சிங் வந்து மஸ்டா, கோச்சிங் இருந்தால் தான் நம்மளால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. கோச்சிங் இல்லாமலும் உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்போனா இஃப் யூ ஆர் ஹேவிங் செல்ஃப் ரெகுலேட்டட் பர்சன், செல்ஃப் ரெகுலேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு இக்னைட் மட்டுமே போதும். லைக் இந்த கோர்ஸ் இந்த ஸ்டார்டிங் இந்த ஒரு ½ hour to 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுவே போதும். ஓகேவா. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் கோட் ஓகேங்களா, இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட் வாக் அலோன். ரொம்ப ஸ்பீடா நடக்கணும்னா நாம மட்டும் தனியா நடக்கணும். அப்பதான் வந்து நம்மளால ஸ்பீடா நடக்க முடியும். சரிங்களா. ஸோ இட் இஸ் ட்ரூ. நீங்களுமே உங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. பட் இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபார், வாக் டுகெதர் ஆர் வாக் வித் எ டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து நீங்க போய் சென்றடையணும், சாதிக்கணும், ரொம்ப தூரம் நம்ம வந்து ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னா வி கேன் நாட் வாக் அலோன். அந்த மாதிரி போறப்ப என்ன ஆகும்னா டெஃபினெட்லி இன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வி மே ஃபெயில். அப்படின்றதால தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு டுகெதர்னஸோட ஒரு சேர்ந்து இணைந்து ஒரு செயலை வந்து செய்யறப்ப அதற்கான அந்த கூட்டு பிரார்த்தனைகள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. இறைவன் இருக்கிறார் இல்லைங்கிறது வந்து ஒரு பக்கம், அது ரெண்டாவது சைடு. அந்த ஒரு கூட்டு பிரார்த்தனை, அந்த எல்லாருடைய அந்த பாசிட்டிவ் மைண்டும் பாசிட்டிவ் தாட்டும் வந்து என்ன பண்ணும்னா ஒருத்தவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகும். அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படிங்கிறது வந்து உண்மை. எல்லாரும் அவங்களுடைய லைஃப்ல நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இதை. ஓகேவா. ஸோ அப்படின்றதாலதான் வந்து கோச்சிங் நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. தென் இஃப் யூ ஆர் வாக் அலோன், நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுல வந்து டவுட் வரும். ஆர் அதர்வைஸ் வந்து இஃப் யூ சர்ச் ஒன் கண்டென்ட், ஒரு புக்ல வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆன்சர், இன்னொரு புக்ல வந்து இன்னொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த ட்ரூ ஒன் அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சில சமயம். அந்த மாதிரியான நேரங்களில் வந்து த கோச்சிங் வில் ஹெல்ப் யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் அலோன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ யூஸ் டு ஸ்டடி ஒன்லி ஆன் த பேஜஸ், எவ்வளோ பேஜஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம வந்து வி யூஸ் டு சி. வி ஃபர்கெட் டு அசஸ் அவர் செல்ஃப். அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ண மாட்டோம்னா டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம படிக்கிறது எல்லாமே கரெக்டுன்னு நினைப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ படிச்சது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து ஹவ் வில் யூ ரியலைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அசஸ்மெண்ட் பார்ட் வந்துட்டு யூஸ்வலி த கோச்சிங் சென்டர்ஸ் தே ஆர் ஆஃபரிங். ஓகேவா. ஸோ த என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து அவங்க வைப்பாங்க. அதில் வந்து அவங்க எகெயின் வந்து தே யூஸ் டு ஃபாலோ. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா யூ கேன், அதாவது அது ஒரு டார்ச்சராக நினச்சி கூட வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளால அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் யூ ஃபெயில் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப், அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு இல்லாத பட்சத்தில் the external motivation is needed. ஓகேங்களா. இன்டர்னல், இஃப் இன்டர்னல் இஸ் ஃபெயில், ஸோ த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு they யூஸ் டு லைட் அப். இது இந்த மாதிரியான இதுக்கு வேண்டிதான் வந்து நம்ம கோச்சிங் யூஸ்வலி. ஓகேங்களா. நாட் வித் சாய், வித் எனி அதர் கோச்சிங் சென்டர் யூ ப்ளீஸ் ஜாயின். ஓகேவா. ஃபார் கெட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ். Next. So these are all few sample SAI winners we are showing here. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இன் எ பேட்ச், அதாவது ஒரு பேட்ச்ல வந்து எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்லாம் நாங்கள் வந்து வச்சுக்கிறது இல்லை. வி கேன் நாட் ஃபோக்கஸ் தட் மச் நம்பர் அப்படின்றதால வி யூஸ் டு அசிஸ்ட் வித், வி ஆர் சேயிங் அசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ வி யூஸ் டு அசிஸ்ட் வித் 20 to 25 TNPSC aspirants. ஓகேங்களா. எஸ்பெஷலி வித் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் அக்ரி என்ஜினியரிங். ஸோ அக்ரி அண்ட் அலைடு தான் வந்து எங்களுடைய ப்ரைம். மற்றது எதுவுமே நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் TNPSC group 2, 4 or whatever it may be. ஓகேவா. ஸோ வி ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் த அக்ரி அண்ட் அக்ரி அலைட் சப்ஜெக்ட்ஸ்.
அவர் சக்சஸ் ரேட் இஸ் யூஸ்வலி 2 to 3 வின்னர்ஸ் ஃப்ரம் எ பேட்ச். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 to 3 வின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்களால வந்தாங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். வாட் எவர் வி செட் தோஸ் பீப்புள் தே யூஸ் டு அட்ஹேர். ஓகேவா? அவங்க நாங்க என்ன சொன்னோமோ அதை பண்ணனாங்க. அதாவது இப்ப நாங்க வந்து நிறைய சொல்லுவோம், பின்னாடி அதெல்லாமே பேசுவோம் நம்ம என்ன சொல்லுவோன்றது. நாங்க என்னெல்லாம் பண்றோமோ, என்னெல்லாம் பேசுறோமோ, என்னெல்லாமே வந்து அவங்களை கைட் பண்றோமோ, they used to adhere it and the timeline குள்ளார அவங்க வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி முடிக்கிறதால தான் என்ன பண்ண முடியுதுன்னா they can win the race அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இதுல வந்து நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்றோம். யார் வந்து அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போறாங்களோ they can. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா சாய் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் நாங்க என்னெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி வந்து த சாய் அகாடமி வாஸ் ஃபவுண்டட் அண்ட் மேனேஜ்டு பை அக்ரிகல்ச்சரல் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் த பிஹைண்ட் அஸ். அவங்க எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ டிஎன்ஏயு இருக்கு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இருக்கு, இப்போ வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு நிறைய இருக்கு, நிறைய காலேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டிஎன்ஏயு ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த ஆல்ரெடி who are all having the experience of more than 10 to 15 years experience in the field. ஓகேங்களா? எஸ்பெஷலி இந்த அகடமிக்கல் ஃபீல்டு அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் செட்டிங்க்கு வந்து யார் கூப்பிடுவாங்க, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ நமக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அந்த ப்ரொஃபஸர்ஸ்மே ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புள் வந்துட்டு தே யூஸ் டு ஸ்பெண்ட் தர் டைம் அரவுண்ட் மோர் தென் 10 to 15 டேஸ் வந்து செட் பண்ணுவோம். ஒரு கொஸ்டினை செட் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினும் வந்து பார்த்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலி கொஸ்டின் செட் பண்ணுறது. டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் அங்கே கூப்பிட்டுருவாங்க சென்னைக்கு. இவங்க எல்லாம் போய் எப்படியெல்லாம் கொஸ்டின் செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும். ஈவன் தோ தே ஆர் நாட் நியூ ஃபார் திஸ் ஃபீல்டு. ஓகேங்களா? எம்சிக்யூஓ அப்படின்னா என்னன்னோ இல்லை சப்ஜெக்ட் தெரியாதவங்க கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் டு கிவ் எலாபரேட் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்ன, எப்படி கொஸ்டின் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தே யூஸ் டு ஓரியன்ட். யாரை? அந்த கொஸ்டின் செட் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸை ஓரியன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கொஸ்டின் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே அங்கே வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் டு ஃபில்டர் எகெயின் டீம் ஆஃப் பீப்புள் they used to filter. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய கரண்ட் சினாரியோ. இப்படி தான் கொஸ்டின் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்க கிட்ட இருந்து தான் வந்து நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, மெட்டீரியல் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குற மெட்டீரியல் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறோம். யூஸ்வலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த பஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எகெயின் we people we used to go for the editing. ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் போகிறப்ப வந்து இட் வில் டேக் டைம். ஓகேங்களா? ஒரு தடவையும் சிலபஸில் சில சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதால we used to take time to provide our material. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெட்டீரியலை நாங்கள் கொடுக்கறது வந்து நீங்கள் கன்சைஸ்டாக தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் அந்த மாதிரி போகும். சில புக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடிஷன்னா கொஞ்சம் வால்யூமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா we have to study more than 2 times. ஒரு ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ படிக்கிறோம், the quantum of studying is not important in competitive exam. ஓகேங்களா? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் படிச்சதை யூ கேன் ரீகால் இட். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்கள் ரீகால் பண்ண முடியும்னா when you go for the revision you can. ஓகேவா? அப்போ ரிவிஷன் இஸ் மஸ்ட் இன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணனாலும் you have to give your time allocation for the revision also. ஓகேங்களா? அதுவும் ஒரு ரிவிஷன் வந்து பத்தாது, கண்டிப்பா ஒரு 2 to 3 ரிவிஷன்ஸ் வந்துட்டு போகணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா we can achieve அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதுக்கு வேண்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு you have to put your time schedule then for your preparation and all. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் அதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த சாய் அகாடமி அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலி இட் இஸ் ப்ரொமோட்டட் ஒன்லி ஃபார் த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்ஸ். அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரி இன்ஜினியரிங் இதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆன்லைன் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம குடுப்போம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து நெறைய டெய்லி வந்து யூசுவலி வி யூஸ் டூ அப்லோட் 2 to 3 ஆன்லைன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? பை 10 AM மார்னிங் வந்து நாங்க ஒரு 3லருந்து 2லருந்து 3 ஆன்லைன் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா? இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் எய்தர் கூகுள் ஃபார்ம் ஆர் இட் மே பி த பிடிஎஃப். ஓகேவா? பிடிஎஃப்னா ஈவினிங் 6 o'clock வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இஃப் இன் த கேஸ் ஆஃப் கூகுள் ஃபார்ம் அப்படின்னா, நீங்க ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறமானும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லைங்களா? யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் கூகுள் ஃபார்ம் அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட் நீங்க வந்து அகெயின் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வாட்ஸ்அப் வெப் இந்த 9382132593 இதே சேம் நம்பர் தான். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் வெப்ல இங்கே கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அவங்க ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஃபார்முக்கு இதுதான் ப்ரொசீஜர் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க அது மாதிரி கூகுள் ஃபார்ம்ல வந்து வர கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சஃபிள் ஆகிட்டே இருக்கும். எது ஆப்ஷன்ஸ் வந்து சஃபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இட் வில் கிரியேட் சம் கன்ஃபியூஷன்ஸ். உங்களுக்கு வந்து சில கன்ஃபியூஷன் வந்து கொடுக்கும். இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆகி கிளியர் ஆனீங்கன்னா தான் அங்கே போய் யூ கேன் அச்சீவ் கரெக்ட்லி. ஓகேவா? கரெக்டாக அந்த ஆன்சரை வந்து டிக் பண்ண முடியும். அப்படிங்கிறதால இங்கே வந்து நாங்கள் நிறைய அந்த ஆன்சர்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் யூ ஸ்கோர்டு 36 அப்படின்னா ஓகே, இட்ஸ் நாட் பேட். பட் 36ஓட வந்து யூ நெவர் எவர் சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு அட்டன் எகெயின் அந்த மாதிரி அட்டன் பண்றப்ப என்ன ஆகும்னா, டில் அட் த எண்ட் ஆஃப் 100% நீங்க ரிசல்ட் வர வரைக்கும் வந்து ஹேவ் டு அட்டன் மோர் அண்ட் மோர் டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி வரப்ப இட் வில் பிகம் ஏ ரிவிஷன் ஃபார் யூ. ஒன்று ரிவிஷன் ஆயிடுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீகால் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு வசதியாக இருக்கும். இனி ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் கிளிக்கிங் ஒன் கொஸ்டின், அதர் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த 3 ஆப்ஷன்ஸ்க்கும் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் கொஸ்டின் பேங்க். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேங்க். ஸோ இது வந்து ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி யூ ஹேவ் டு கோ. ஸோ அந்த மாதிரி போறப்ப என்ன ஆகும்னா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆர் யூ ஆர் டூயிங் ஆன்லைன் டெஸ்ட் ஃபார் ஒன் கொஸ்டின், சைமல்டேனியஸ்லி யூ ஆர் லேர்னிங் 3 more கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ 50 கொஸ்டின்ங்கிறப்ப 200 ஆன்சர்ஸ், 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு யூ ஆர் ப்ராக்டிசிங் இன் எ டே. ஓகேங்களா? இது வந்து ஃபார் ஒன் செட். அப்ப இதே மாதிரி இன்னும் 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரப்ப என்ன ஆகுது, நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம அதிகமா பார்க்குறோம். ஒன்று படிக்கிறீங்க, யூ ஆர் ரீடிங், தென் யூ ஆர் அட்டெண்டிங் த டெஸ்ட், அகெயின் யூ ஆர் ரீஅட்டெண்டிங் த டெஸ்ட். இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு யூ வில் பி இன் டச் வித் யுவர் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது தான் வந்து இதோட இந்த கோச்சிங்கோடைய தாரக மந்திரம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளதை பொறுத்த வரைக்கும் வந்து பைலிங்குவல்ல தான் இருக்கும். ஓகேவா? ஏன் வந்து ஒன்லி இங்கிலீஷாகவும் இருக்காது, ஒன்லி தமிழாகவும் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. சிலருக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் ஆக தெரியாது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, போத்த ஈவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரி சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்லேயே தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து அவங்களுக்கு எதுவுமே சஃபர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதால நம்ம வந்து வி யூஸ் டு அடாப்ட் பைலிங்குவல். நம்ம மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ வாட் எவர் த மெட்டீரியல் யூ நீட், ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் நீட் வி யூஸ் டு சென்ட். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பிளண்டட் மோட்ல தான் வந்து நம்ம யூஸ்வலி வி யூஸ் டு ஹேவ் அவர் செஷன். ஓகேவா? ஸோ பிஃபோர் கோவிட் இட் வாஸ் ஒன்லி த ஆஃப்லைன் செஷன். ஓகேங்களா? கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைன் மட்டும்தான் இருந்துச்சு. டியூரிங் கோவிட் வி கன்வெர்டட் இன்டு ஆன்லைன். தென் பாஸ்ட் 2 years வி ஆர் யூசிங் த பிளண்டட் மோட். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. நெக்ஸ்ட் வந்துட்டு டைம்லி அசிஸ்டன்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட். ஓகேவா? ஸோ ஹியர் த classes will be handled by only me. So I am P. Devanai. I have completed my MSc Agriculture in 2005 from Tamil Nadu Agriculture University, Coimbatore campus. Okay va? UG வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன், PG வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் பண்ணியிருக்கேன். So my specialization is plant pathology. And now I am doing my PhD in environmental science. Then I am also working as a guest lecturer in BWOC, sustainable farming in agriculture.
entrepreneurship அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மை பேக்ரவுண்ட். ஸோ ஐம் ஹேவிங் அரவுண்ட் more than 8 years experience with this TNPSC coaching. So I'm also a resource person for Nadaraj Institute and various other institutes for the agriculture coaching. ஓகேங்களா? ஏஓ ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான கோச்சிங் வந்து நமக்கு கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் பேக்ரவுண்ட். இதில் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோ. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து டவுட் கேட்குறீங்க அப்படின்னா ஐ மே பி நாட் எக்ஸ்பர்ட் ஆன் தட் அப்படின்னா ஸோ த கன்சர்ன் பர்சன் ஹூ செட் தட் கொஸ்டின் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு ஐ யூஸ் டு ரெஃபர் தம் அண்ட் வி வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் இன் திஸ் யூ கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தென் த டைம்லி அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் அவர் கோர்ஸ் வி யூஸ் டு ஹேவ் 2 to 3 மார்க் டெஸ்ட். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுடைய ஸ்கோர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ அக்கார்டிங் டு தட் யூ கேன் ரிவைவ் யுவர் செல்ஃப். ஸோ நம்ம இன்னும் எதில் வந்து தப்பு பண்ணுறோம், அப்போ எதெல்லாமே உங்களுடைய கிரே ஏரியா, எதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ அப்பும் பண்ணுவோம். வி யூஸ் டு ஃபாலோ ரெகுலர். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பண்ணலைன்னா வந்துட்டு ஒய் யூ டிடன் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சைமல்டேனியஸாக கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கே வந்து என்ன ஆகும்னா ஸோ ஹேவ் டு அட்டெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் கன்ஸ்ட்ரைன்ஸ். அட் த சேம் டைம் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் அவங்கவுங்களோட சில ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், நிறைய வீக்னஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வச்சுட்டு ஹவு கேன் ஐ அப்படின்னு சில கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆல்ரெடி. ஸோ ஐ எம் ஹேவிங் பஞ்ச் ஆஃப் டார்கெட்ஸ் ஆன் மை ஹெட். ஓகேவா? ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது சிலருக்கு. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான் அப்படின்னு இருப்பாங்க. பட் தே கேன் நாட் கான்சென்ட்ரேட் ஃபுல்லி வித் திஸ். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பிங் என்னது idiotic boxes வந்து அவங்க கையிலேயே இருக்கு. ஸோ தட் இஸ் நன் அதர் தென் நவ் வி ஆர் சீயிங் நோ ஃப்ரம் வேர் வி ஆர் லிங்க்டு உங்களோட மொபைல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நாம் அதை என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு கன்வெர்ட் தோஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இன்டு யுவர் மைல் ஸ்டோன்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு your stepping stones. So we are expecting so that from you. Okay. So now, so just wait a minute. So this is our soil principles. Wait a second. Yes, please. So this is our principle. Okay, wow. So what it is? When you hear anything, you may forget. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இது எவ்வளோ நாளைக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே டச்லேயே இருக்கப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 1 year ஆர் ஆஃப்டர் 6 months ஆர் ஆஃப்டர் எ வீக். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஸோ நம்மளை பொறுத்து தான் அது. ஓகேவா? நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே நம்ம நிறைய நேரம் வந்து மறந்து போயிடும். ஓகேவா? பட் இஃப் யூ சி யூ மே ரிமெம்பர். இஃப் யூ சி யூ மே ரிமெம்பர். ஓகேவா? அதுக்கு தான் இந்த பவர் பாயிண்ட்டு, இந்த மேஜிக் மசாலா எல்லாமே. ஓகேவா? பட் if you do you can learn from that. At the same time you may not forget it. Remember you always. For this purpose
we are giving lot of assignments. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைலில் பேஸ்ட் ஆன் அவர் பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்ணோம்னா நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிறைய விஷயங்கள் வந்து சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்கோம் கிளாஸஸில். ஓகேவா? we will share you later the same thing. So before entering into any exams, எந்த ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் you must know what is the scheme of examination. What is the scheme of examination? ஒன்றும் இல்லை, என்ன கேள்வி கேட்பாங்க, எத்தனை கேள்வி கேட்பாங்க, எத்தனை கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஸோ செகண்ட் காலம் ஸ்டாண்டர்ட் எதை வந்து மையமாக வச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். ஓகேவா? ஏஓ, ஏஏஓ, ஏஹெச்ஓ, ஏஇ, whoever may be. Then the number of questions, then duration, then maximum marks. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு see that minimum qualifying mark as 150, 150, 300, not 60, 135. ஓகேவா? அதாவது நீங்க வந்து 160 60 மார்க் எடுத்தா போதும், 125 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு வந்து இங்க பாக்குறது இட் இஸ் இம்மெட்டீரியல். அப்படி வந்து பாக்குறது நோ யூஸ் அட் ஆல். நீங்க வந்து 60 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான், அதை வந்து ஃபெயில் ஆனாலும் ஒண்ணுதான், 60 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான், 50 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா so the people used to select in the ranking order இல்ல. அப்ப யார் வந்து மேல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங். ஓகேவா? அதுல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா we cannot claim anywhere I have passed this அப்படின்னு எங்கேயும் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்கிங் தான் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை ஏஇக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 to 160 போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியர்லி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் தே யூஸ் டு ரைட் திஸ் எக்ஸாம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் எழுதுறதுல 50% ஆஃப் த பீப்புள், ஸோ ப்ளீஸ் நோட் இட். ஓகேவா? 50% மக்கள் they used to write this exam purely for namesake. நானும் எழுதுறேன், என் ஃப்ரெண்டு போட்டா நானும் போட்டேன். ஓகேவா? ஸோ என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க நான் எழுதுறேன். ஸோ லைக் திஸ் ஒன்லி. ஓகேவா? அவங்க சீரியஸாலாம் எடுத்துக்கிட்டு எழுத மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்றது வந்து 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னா அதில் 50,000 பேர் இப்படி தான் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரிமைனிங் பீப்புளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இல்லையா? அந்த 50% பீப்புளில் அரௌண்ட் 20% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் எழுதணும்னு தோணும், நல்லா எழுதணும்னு தோணும். தே யூஸ் டு எய்ம் ஹை. ஓகேங்களா? ரொம்ப அந்த ஒரு தாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? படிப்பாங்க. பட் என்ன படித்தோம், எப்போ படித்தோம், எப்படி படித்தோன்னே தெரியாமல் போய் எழுதுறவங்க அந்த ரெஸ்ட் ஆஃப் த 20% ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ அவங்களுமே நம்மளுடைய டொமைன்குள்ளார வர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு 20% எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம்ஸ் எழுதுவாங்க. என்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்ஸாம்ஸ் வருதோ அவங்களும் எழுதுவாங்க, நானும் எழுதுறேன். ஓகேவா? நீயும் எழுதுற. ஸோ எல்லாருமே எழுதுறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மதுரை, இங்கே வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா a gang of people they used to study for this TNPSC exams. Okay, so their main aim is to become a TNPSC officer, either group 4 or group 2, whatever it may be. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க ஒரு கேங்கு எப்பயுமே. ஓகேவா? ஸோ லஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. சாரி, they used to study. அது மாதிரி இங்கே கலைஞர், ஸோ கலைஞர் லைப்ரரி, கார்பரேஷன், இது மாதிரி நிறைய பேர் வந்து படிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி செட் நோ எ டீம் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? ஸோ நம்ம செல்ஃபாக போகிறப்ப ஃபாஸ்ட்டாக போவோம்னு சொன்னோம். எகெயின் இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபேர்னா அப்போ வந்து ஒரு டீமாக குரூப் ஆஃப் பீப்புள் தே யூஸ் டு ஸ்டடி. ஓகேவா? அப்போ ஒருத்தவங்களுக்கு புரியலைன்னா இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி கேன் அப்சர்வ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் ரேட் வி கேன் சி.
ஒய் பிகாஸ் அந்த டீம் தான் இங்கே ஆப்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து வி கேன் சி த சக்ஸஸ் ரேட் ஹியர் ஆல்சோ. ஸோ ரிமைனிங் ஒரு 10%, ரிமைனிங் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் போகிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? கோச்சிங் சென்டர் போகிறவங்களாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்களான்னா கிடையாது. ஆரம்பத்திலே அப்படி தான் சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஓகேவா? நம்மளோட கோர்ஸ் சைடு. ஸோ கோச்சிங் சென்டர் போயிட்டா போதுமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி வித் யுவர் ஓன் டிட்டர்மினன்ட் மைண்ட். நீங்கள் உங்களையவே ஒரு குடம் போட்டு இழுத்து பிடிச்சு படித்தாதான், நாங்கள் இங்கே என்ன சொன்னாலும் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், பட் யூ ஹாவ் டு ஸ்டடி. நீங்கள் வந்து படிக்கணும். சரியா? அப்போ தான் வந்து யூ கேன் சக்ஸஸ். ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 60, 135ங்கிறதுலாம் வந்து இட்ஸ் நத்திங். இப்போ என்ன சொல்கிறோம் இந்த சைடு? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். பேப்பர் 1 வந்து தே ஆர் ஸ்பிளிட்டிங் பேப்பர் 1 into 3 parts. Part A is purely தமிழ் எலிஜிபிலிட்டி. தமிழ் நம்ம எல்லாரும் படித்தவங்க தான். பட் நம்மளுடைய இந்த காலேஜ் டேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா வி மே ஃபர்கெட். அப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பாஸ் மார்க் இருந்தால் போதும். ஓகேவா? 60. ஹியர் வி நீட் டு கெட் ஒன்லி 60 marks. ஸோ 1.5 mark ஃபார் கொஸ்டினுக்கு வந்துட்டு 1.5 mark வந்து அவங்க அலாக்கேட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே அப்படிதான். ஸோ please wait a minute. எஸ் ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 mark. Each question carries 1.5 mark. So here so we have to give the equal response or equal weightage to all the 3 parts. ஆனா நம்ம ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோங்கிறத விட இங்க என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஜஸ்ட் நீங்க தமிழை வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் இஸ் இனஃப் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட் பி அண்ட் பார்ட் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ 75 கொஸ்டின்ஸ் அண்ட் 25 கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் அண்ட் 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 75 கொஸ்டின்ஸ் அண்ட் 25 கொஸ்டின்ஸ்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ்க்கும் ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கும் நம்மளுடைய அப்ரோச் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். எவ்ரிடே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஆப்டிடியூட் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் 25 கொஸ்டின்ஸில் வந்துட்டு 25 கொஸ்டின்ஸும் சரியாக கிளிக் பண்ண முடியும். அப்படிங்கிறதால டெய்லி வந்து வி யூஸ் டு give you the assignment. அதில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு you have to put a separate notebook for that aptitude.
ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். ஓகேவா? இது ஒன்று. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வி யூஸ் டு கவர் இன் அவர் செஷன் இட் செல்ஃப், கவர் பண்ணிடுவோம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கீங்க இல்லையா, 3 பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஸோ எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் போச்சு. ஸோ இதுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன மாதிரி நம்ம கவர் பண்ண போகிறோம்னு சொல்லுவோம். ஸோ இட் வுட் பி ஃபார் 200 மார்க்ஸ். இட் வுட் பி ஃபார் 200 மார்க்ஸ். 3 hours எல்லாருக்குமே வந்து 3 hours தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ சிபிடி வந்து ஆல்ரெடி இஃப் யூ ஆர் ஹேவிங் அவேர் அபவுட் தட்னா நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் நாட் அப்படின்னா நோ ப்ராப்ளம். வி வில் கைட் யூ. ஓகேவா? வி வில் கிவ் கைடன்ஸ். இது வந்து 300 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ 300 மார்க் இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு எய்ம் ஃபார் 280 மார்க்ஸ். 280 மார்க்கு இருந்து 290 மார்க் வரைக்கும், 280ல இருந்து 290 மார்க் வரைக்கும் நம்ம வந்து சரியா கிளிக் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எதுல? பேப்பர் 1ல. ஓகேவா? பார்ட் சி ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 22ல இருந்து 25, 22க்கு மேல வந்து கிளிக் பண்ணிடணும் சரியா. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு அரௌண்ட் 60+ வாங்கிட்டீங்கன்னா நம்ம சொன்ன 1,00,000 பேர் இவ்வளவுக்கு முன்னாடி ஒரு கதை பேசணும் இல்லைங்களா, யாரையுமே யோசிக்க தேவையில்லை. ஸோ யூ ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர். அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு அடுத்து தான் வேற யாரா இருந்தாலும் வேணும். ஓகேவா? அப்போ ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் லைக் திஸ். இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் நீங்க. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ த செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2 இருக்கு இல்லையா. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்னா தே யூஸ் டு அலோகேட் சம் மார்க் ஃபார் தட் ஆல்சோ. இது வந்து நமக்கு நான் இன்டர்வியூ அப்படிங்கிறதால பிரச்சனை இல்லை. வாட் எவர் யூ ஆர் ஸ்கோரிங் ஃப்ரம் திஸ் you can directly you will get the appointment. ஓகேங்களா? after the verification of your certificates and other processes we can appoint. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ் விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் மனசு வச்சு சீரியஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் வின் அப்படிங்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் போஸ்டிங் 100 போஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் அனௌன்ஸ்ட் இன் த நோட்டிஃபிகேஷன் as 100 வேகன்சிஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 100 வேகன்சியில் சரியா 100 வேகன்சியில் அவங்க எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா 1:3 ஆர் 1:4 ரேஷியோவில் அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இஃப் இட் இஸ் அ இன்டர்வியூ போஸ்ட்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இஃப் இட் இஸ் அ நான் இன்டர்வியூ போஸ்ட்னா ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 100 மெம்பரை எடுக்க மாட்டாங்க. 400 மெம்பர்ஸ் யார் வந்து ஹையர் ஆர்டர் மார்க்ல வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மார்க் வச்சு ஒரு 400 பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? 1:4 ரேஷியோனா 1:3 ரேஷியோனா ஒரு ஃபர்ஸ்ட் 300 பேர் யார் ஃபர்ஸ்ட் 300 மார்க் வாங்கியிருக்காங்களோ ரேங்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. இதில் இந்த கம்யூனிட்டி இதெல்லாமே இருக்கு. ஓகேவா? கேட்டகரி வைஸ் வந்துட்டு உங்களுக்கு சம் மார்க்ஸ் வந்துட்டு குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கட் ஆஃப்ஸ் வந்து இட் மே டிஃபர். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து உங்களை கூப்பிடுறப்போ நம்ம வந்து ஏன் வந்து அவங்க 1:3 1:4 ரேஷியோவில் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் anyone is not willing or unable to come to that posting அப்படின்னா நெக்ஸ்ட் பேக்ட்ராப் வேணும் இல்லைங்களா, அதனால தே ஆர் கோயிங் ஃபார் 1:3 ஆர் 1:4 ரேஷியோ. அந்த மாதிரி வந்து அவங்க ஃபைல்ஸ் வந்து இது பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? சரியானும் ரீட் பண்ணி தே யூஸ் டு கீப் இட் வித் தம். இதில் ஏதாவது 1 or 2 வந்து மிஸ் ஆகுறாங்க இல்லை ஏதோ வர முடியல அப்படின்னா தே யூஸ் டு கால் த அதர் பர்சன். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியுடைய கரண்ட்லி இருக்கிற திங்ஸ். தென் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சிபிடி மோட்ல பார்க்க போகிறோம். ஸோ ஓஎம்ஆர் ஆர் அதுவுமே கூட வந்து நமக்கு ஏஇ மற்ற ஏஓ இவங்களுக்குலாம் வந்து ஏஓ ஹச்ஓக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே சிபிடியாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓஎம்ஆர் இல்லாமல் சில சமயம் அது வந்து ஓஎம்ஆர் மற்றது வந்து சிபிடியாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வித்தவுட் நோயிங் திஸ் வி கேனாட் என்டர் இன் டு த எக்ஸாம். நெக்ஸ்ட், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் you must know about your syllabus. You must know about your syllabus. சிலபஸ் தெரியாம படிக்கிறதும் வேஸ்ட். ஓகேவா?
If you are collaborating with any other institutions like SAI, no need to worry on this syllabus. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நம்ம சிலபஸ் படி போகிறோமான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. You can adhere with their plan. Otherwise, if you are studying your own, please consider the syllabus. சிலபஸ் படி வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரெப்யூட்டட் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஸ்டடி பிளான். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஸ்டடி பிளான். ஸோ எப்பப்போ எவ்வளோ வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம், என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டடி பிளானை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுடைய ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? லைக் இப்போ ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா என்ன பேசுகிறோம்? இங்கே இதில் ஒரு படம் வந்து தெரியுது இல்லையா? எ பிக் மேன் ஹோல்டட் பை எ ஸ்மால் பர்சன். ஓகேவா? நம்மக்கிட்ட அந்த பிக் மேன் அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்கள் வித்தின் எ டே நம்மளால வந்து படிச்சுக்க முடியும்னா கண்டிப்பாக இதை வந்து படிக்க முடியாது. ஓகேவா? அப்போ ஹார்ட்லி யூ ஆர் ஹேவிங் 2 to 3 months, அவ்வளோதான். 60 to 90 days. இந்த நாட்களை ஒரு தபஸ் மாதிரி எடுத்துக்கணும். தவம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு யூ ஷுட் எலிமினேட் யுவர் அந்த ரெக்ரியேஷன்ஸு, மொபைல் ஃபோன், இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் திஸ் எஜுகேஷன். அப்படின்னா என்ன இருக்கும்னா, நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி ஐ யூஸ் டு வாஷ் மை கிளாத்ஸ். ஸோ உங்களுடைய கிளாத்தை வாஷ் பண்ணுறதுல எனக்கு அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ நான் அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஒர்க் அலோகேட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் நோ, தட் இஸ் நாட் எ ரைட் வே. ஆல்ரெடி ஐ எம் ஒர்க்கிங் வித் சம்வேர். ஓகேவா? லைக் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி தே ஆர் ஒர்க்கிங், அதனால தான் அவங்க இன்றைக்கி வர முடியல. ஸோ தே ஆர் ஹேவிங் ஒர்க் டுடே ஆல்சோ. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் டு see the things through our recorded video. வீடியோவில் இருந்து தான் அவங்க பார்த்துட்டே போகிறாங்க. அப்படி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஓகேவா? அப்போ அவங்க வேலையை விட்டுட்டு படிக்கணுமா? நோ, அங்கேயும் கிடையாது. ஸோ நிறைய நம்மளுடைய இதில் வந்து இப்போ ஆல்ரெடி சக்ஸஸ் இருக்காங்க இல்லைங்களா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை வச்சுருப்பாங்க, அந்த குழந்தையையும் பார்த்துக்கணும். சிலர்லாம் வந்து கேரியிங் உமனாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏஎன்சி மதர்னா அவங்களுடைய ஹெல்த்தையும் வந்து அவங்க பார்த்துக்கணும், உள்ளார இருக்க பேபியையும் பார்த்துக்கணும், இப்போ ஸ்டடீஸையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கோச்சிங் வராங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க, அப்போ அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தே மே ஹேவ் தேர் டே டு டே ரொட்டீன் இன் தேர் ஹோம். அப்போ இந்த மாதிரி ஒரு 2 மாசத்துல நான் எப்படி இது எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது? ஸோ பேலன்சிங் த ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி மச் நீடட் இன் திஸ் பிளேஸ் அண்ட் திஸ் ஹபா. நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறீங்கன்னா சமைச்சிக்கிட்டே என்ன பண்ணணும்? படிக்கணும்னு சொல்ல வரல. யூ கேன் ரீகால் என்னெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் காட் அப் ஃப்ரம் யுவர் பெட் பை 4 or 4:30 அப்படின்னா அந்த 4லேருந்து 4:30 வந்து ஒரு 5 வரைக்குமோ இல்லை 6 வரைக்குமோ ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அந்த படித்ததை when you are cooking you can recall. சரியா? ஸோ இந்த மாதிரியான ரீகாலிங் மெக்கானிசம்ஸ், ரிவிஷன் மெக்கானிசம்ஸ். தென் இஃப் யூ கெட் ஒன் நம்பர் லைக் 1960 அப்படின்னா 1960 என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஃப்ரம் யுவர் அக்ரிகல்ச்சர் பேப்பர்ல இருந்தும் ப்ளஸ் ஜிஎஸ் பேப்பர்ல இருந்தும் அந்த 1960 இட் இஸ் ரிலேட்டட் வித் வாட்னு ஒரு 10 கேசஸ் வந்து உங்கள் மைண்டில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கன்சில் பண்ணி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களால் அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் போடுறது பெருசு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஆர் பிளானிங் வாட். நாம் இப்போ என்ன பிளான் பண்ணுறோன்னா இந்த
இது எல்லாமே வந்து இப்போ if we have given you the 300 plus pages புக் கொடுத்துருக்கோமா, அந்த 300 plus pagesல how many pages I must read today அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம், ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். 10 பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேஜஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இட் should be 10 to 20 பேஜஸ் வரைக்கும் வரணும். அந்த ஒரு 10 to 20 பேஜஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா அந்த 10 to 20 பேஜஸ் வந்துட்டு on a day itself you must complete whatever the cases. ஏதாவது ஒன்று நடந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ யூ ஹாவ் டு allocate yourself. Okay, you have to allocate yourself and you must complete the page. Complete அப்படிங்கிறது வந்து அந்த கம்ப்ளீஷன் வந்து மியர்லி ஜஸ்ட் ரீடிங்காக இருக்கக்கூடாது. யூ should store those things in your mind. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 20 பக்கம் படிச்சு ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் வச்சுக்காம இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் படிச்சு அதுல ஒரு பக்கத்துல இருந்த 100 பாயிண்ட் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெட்டர் தென் த ப்ரீவியஸ் ஒன், இல்லையா? ஸோ அப்படிங்கிறதால ஸோ ப்ளீஸ் ரிமைன் திஸ். நெக்ஸ்ட், அட்டெண்ட் ஆல் ஆன்லைன் டெஸ்ட் ஆன் டைம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆன்லைன் டெஸ்ட் மார்னிங் 10க்கு தான் கொடுக்குறோம் சொல்றோம். அந்த மார்னிங் 10 o'clock போட்ட ஆன்லைன் டெஸ்ட்டை யூ மஸ்ட் see and you have to attend the test. ஒரு கொஸ்டினும் அட்டென்ட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? 4 ஆப்ஷன்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணி படிங்க. ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதில் ஆன்சர் பண்றதுக்கே வந்து ஒரு தனி ஸ்கில் வேணும். ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எலிமினேட் த ராங் ஆன்சர்ஸ். 4 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஹியர் த ப்ராபபிலிட்டி இஸ் 100%. ப்ராபபிலிட்டி இஸ் 100%, ஓகேங்களா? டு சூஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒரு தப்பான கொஸ்டின், ராங் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஒரு ராங் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா now you are having only 3 options. Out of this 3 you have to choose one, ஓகேவா? அப்ப ப்ராபபிலிட்டி என்ன ஆயிட்டு 75% மார்க் ராங் ஆன்சர் கிளிக் பண்றதுக்கோ ரைட் ஆன்சர் கிளிக் பண்றதுக்கோ. then again you are removing or eliminating one more wrong option, ஓகேங்களா? inappropriate answer அப்படின்னா அங்கேயும் வந்து ஒன்று என்ன ஆயிடுது, மைனஸ் ஆயிடுது. ஸோ now 50%, ஓகேவா? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறது கஷ்டமா இருக்காது. ஸோ திஸ் இஸ் த கேஸ். எல்லாருமே நல்லா படிக்கிறவங்களா தான் இருப்போம். கண்டிப்பாக 2 ஆப்ஷனும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம். எங்கே போய் நிற்போம்னா திஸ் ஆர் தட்ல தான் போய் நிற்போம். எப்பயுமே இதில் தான் போய் தப்பும் பண்ணிட்டு வருவோம். இதுன்னு நினச்சி அதை அடிப்போம், அதுன்னு நினச்சி இதை அடிப்போம். அப்போ என்ன ஆகிடும்னா அது தப்பாயிடும் ஆன்சர். ஸோ இந்த 50% தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் நிறைய பேருக்கு, ஓகேவா? இந்த 50%ல போய் கன்ஃபியூஷன் ஆகி நிற்கிறோம் இல்லைங்களா? இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கோச்சிங் சென்டரோட வேலை. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, இஃப் யூ ஆர் கோயிங் n number of test to attend n number of test in n number of times அப்படிங்கிறப்ப உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் கொஸ்டினை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராக்டிஸ் யூ வில் கெட். அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக கிடைக்கும், சரியா? நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படித்தா மட்டும் பத்தாது. படிச்சிங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற டைமில் நான் ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா படிப்பேன் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் இம்மெட்டீரியல். படிக்கிறது முக்கியம் இல்லை, ஓகேவா? படித்ததை ப்ராப்பராக அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும் உங்களால் முடியுமா முடியாதாங்கிறது, சரியா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து அட்டன் த ஆன்லைன் டெஸ்ட், எகெயின் அட்டன் த டெஸ்ட், எகெயின் அட்டன் த டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணி you should achieve 100%. எப்போ நீங்கள் வந்து 50 கொஸ்டின்ஸ்க்கு அவுட் ஆஃப் 50 வாங்குறீங்களோ அது வரைக்கும் யூ மஸ்ட் அட்டன் again and again to achieve 100%. ஸோ இது நடந்துச்சுனாலேனும் சூப்பர், அவ்வளோதான். நீங்கள் வந்து யூ கேன் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து நாம் என்ன சொன்னோம், பிடிஎஃப்பும் அனுப்புவோம்னு சொன்னோம், கூகுள் ஃபார்மும் அனுப்புவோம்னு சொன்னோம். ஸோ இதில் பிடிஎஃப் அனுப்புறப்ப என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே தெரியாது நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்னு. ஸோ ஆன்சர் கீ வச்சு யூ மஸ்ட் அட்டன். ஸோ டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட் வச்சுருக்கணும். அந்த டெஸ்ட்டில் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கணும். அந்த ஆன்சர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஈவினிங் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? அப்போ யூ ஹேவ் டு செக் இட் கரெக்டா, எத்தனை கொஸ்டினுக்கு எத்தனை கரெக்ட்.
அதை நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணணும் அகெயின் த்ரூ வாட்ஸ்அப் வெப்பில் வந்து கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வி கேன் அசஸ். இதில் அசஸ்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் தான் நாங்கள் பண்ணுறது. ஸோ தட் இஸ் நாட் நெசசரி ஹியர். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு ரியலைஸ் இன்டர்னலி. யூ ஹாவ் டு ரியலைஸ் இன்டர்னலி, தென் ஒன்லி யூ கேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேவா? ஸோ again we said already the frame your question for the other 3 options. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம்னா ஸோ we are paying the amount to each and every questions. இந்த கொஸ்டின் வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு கூட we are paying the amount to them. So each and every point is important here. So please frame your question for other 3 options also. Then always take hand notes. சிஸ்டம்ல பார்த்து படிக்கிறத விட, ஓகேங்களா, உங்களுடைய மொபைலில் பார்த்து படிக்கிறத விட ஆல்வேஸ் சூஸ் டேக்கிங் நோட்ஸ். இஃப் வி ஆர் ஷேரிங் ஆல் தீஸ் திங்ஸ் த்ரூ விர்ச்சுவல் மீடியா, யூ மஸ்ட் டேக் நோட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே, இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமேனும் கையில் ஒரு நோட் வச்சுருக்கணும். அதில் எப்படியெல்லாம் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே யூ மஸ்ட் டேக் த நோட்ஸ். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது எல்லாமே வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவர்ட்ஸ் யுவர் சக்ஸஸ். அந்த ஒரு ஹில் அது, ஓகேவா, ஒரு டாப் ஆஃப் த ஹில்லு. அந்த டாப் ஆஃப் த ஹில்ல போய் நீங்கள் ரீச் பண்ணணும்னா ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். இந்த ஒரு ஸ்டெப்பாக ஏறினீங்கன்னா தான் அங்கே போய் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? அங்கே போய் ரீச் ஆகுறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஓகேவா? ஒன்று நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், இல்லை வேற ஏதாவது ஒரு சுற்றி இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் வரும், இல்லை இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வரும், இல்லை வாட் எவர். இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் குறைவெல்லாம் கிடையாது எங்கேயுமே. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை. பேசிட்டு இருக்க எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு வேற ப்ராப்ளமா இருக்கும். சரியா? ஸோ எல்லாருக்கும் மொத்தத்தில் உலகத்தில் பிரச்சனையோட தான் வாழ்கிறாங்க. அதுல இருந்து நான் எப்படி மேலே வரேங்கிறதுல தான் வந்து இந்த சக்ஸஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த லாஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனுக்கு போகணும்னா இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ மஸ்ட் ப்ரிப்பேர். ஓகேவா? ஸோ அப்போ ஹேண்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மல்டிபிள் ரிவிஷன்ஸ். We are not saying 1 or 2 revisions. We are saying multiple revisions brings you near success. ஸோ அப்போ ஏற்கனவே இருந்து ஆரம்பத்துலேருந்து பேசுறது வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ ரீட் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இங்கே. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மந்திரம் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், திருப்பி ரீகால் பண்ணணும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளவும் பண்ணுறப்ப யூ சுட் கான்சென்ட்ரேட் யுவர் ஹெல்த் ஆல்சோ. So the concentration on your health is very much needed. Then only you can success. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், சுவரே இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. சரியா? அப்போ உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். அதில் என்ன பண்ணணும்? ஸோ பேலன்ஸ்டு டயட் மேக்ஸிமம் எடுக்கணும், ஸ்மால் யோகா வந்து பண்ணுங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்மளை கொஞ்சம் பிரிஸ்காக வச்சுக்கிட்டு படிக்கணும். சரியா? ஸோ 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மூளை கனெக்டிவிட்டிஸ் ஆகிடும். ஓகே. ஸோ எகெயின் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே நியர்பை வந்து உங்களுக்கு ஒரு ஐசிஆர் கண்டிப்பாக வி ஆல் மே அவேர் இல்லையா? ஐசிஆர் வந்து தெரியாமல் நம்ம அக்ரிகல்ச்சருக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எ ரிசல்ட். திஸ் இஸ் நன் அதர் தென் மீ, திஸ் இஸ் மை ரிசல்ட் ஒன்லி. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 67.33. ஸோ தட் இஸ் மை ஸ்கோர். ஓகேவா? பர்சன்டைலில் வந்து பார்க்குறப்ப 45% இஸ் எ பாஸ் மார்க். ஓகேவா? இது வந்து நெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் 1 லெசன் ஃபார் யூ. ஓகேவா? நான் லூஸ் பண்ணதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாதுன்றதால நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் லெசன் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ 45% எடுத்தால் பாஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70+ கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அரௌண்ட் ஒரு ஸோ 60+ அந்த மாதிரிலாம் வருது. ஓகேவா? இதில் நான் ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 44.89%. ஸோ 45% எடுத்தால் பாஸு, பட் ஐ காட்
44.89. ஓகேவா? 67 ப்ளஸ் எடுத்திருக்கேன் நான் மார்க்ஸு. ஸோ அதை வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்துட்டு 44.89. எவ்வளோ மார்க்கில் மிஸ் ஆயிருக்கேன்னா 0.11 மார்க்கில் மிஸ் ஆயிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈச் கொஸ்டின்ஸ்க்கு அங்கே நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோனா 0.33. அப்போ ஒன்று நான் ஒரு நெகட்டிவ் மார்க் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தாலே ஐ வாஸ் ட்ராக்டு தட் நெட். ஓகேவா? அந்த வருஷத்தில் க்ராக் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அடிச்சிருந்தேன்னா க்ராக் பண்ணியிருக்கலாம். இது ரெண்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து 2023 வந்து கம்ப்ளீட் இது வந்து வந்துச்சு. நவ் த டைம் இஸ் 2025. இப்போ திரும்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னுடைய பேக்ட்ராப் எடுத்திங்கன்னா, நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தேன். டாப்பர் எல்லாமே இருந்தாலும், கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருந்தாலும், ஐ வாஸ் டிவியேட்டட் ஃப்ரம் மை சப்ஜெக்ட். டிவியேட் ஆகி அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கு வந்து போயாச்சு. ஓகேவா? ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப ஆஃப்டர் 20 years I completed my PG in 2005. I appeared for my net exam during 2023. So that is my first net exam. ஓகேவா? ஸோ அப்படி அப்பியர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் பிஜியில் படித்ததுக்கும் இந்த ஆஃப்டர் 20 years வந்து பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் பயாலஜி லெவலில், பயோடெக்னாலஜி லெவலில் வந்து நிறைய அப்டேட்ஸ். ஸோ நான் படித்தது ஜஸ்ட் அங்கே 5% தான் இருக்குது. நான் பிஜி வரைக்கும் படித்தது. ரிமைனிங் எல்லாமே வந்து நியூ திங்ஸ். ஸோ அந்த நியூ திங்கில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து இந்த ஏஜில் படித்து, ஓகே, ஸோ நவ் ஐ எம் 40+. ஸோ அதை படித்து எகெயின் ஐ எம் அப்பியரிங் த எக்ஸாம் அப்படின்னா, அப்போ எத்தனை தடவை நான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படிச்சிருப்பேன் அப்படிங்கிறது வந்து யூ ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேஸ், ஒரு கேஸ் ஸ்டடியே வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ஐ எம் ஷேரிங் மை கேஸ் ஸ்டடி ஹியர். இந்த ஸ்டடியை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஐ எம் 40+ன்னு சொன்னேன். 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்பியர் ஆயிருக்கேன்னு சொன்னேன் நான். சரியா? இது வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் இல்லையா? நேஷனல் லெவல் டெஸ்ட்டு. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் த சிலபஸ், த ஹியூஜ் வால்யூம் ஆஃப் சிலபஸ் தே ஹேவ். இத்தனையும் வச்சு நான் வந்து சக்ஸஸ் ஆனேனோ ஆகலையோ, பட் ஐ யூஸ் டு சே ஐ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெயில்டுன்னு சொல்லுவேன் நான். எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பேசுகிறப்ப ஐ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெயில்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன் அதை சொல்கிறேன்னா, ரொம்ப நியர்பை, இவ்வளோ நியர்பையில் போயிட்டு ஓகேவா? இதுக்கு வேண்டி உட்காந்து ஃபீல் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வரப்ப எழுதணும்னு. ஸோ நான் ஐ ஹேவ் அப்ளைடு. ஸோ த எக்ஸாம் வுட் பி ஆன் செப்டம்பர் இருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து எழுதணும். போயிடு ரிசல்ட் என்ன ஆகும் தெரியாது. ஐ வில் ஷேர் யூ த ரிசல்ட் ஆஃப்டர் கம்மிங் இன். ஸோ நவ் ஆல்சோ ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஐ எம் ஆல்சோ கமிட்டட். ஓகேவா? ஐ ஹேவ் 3 சில்ட்ரன்ஸ். அப்போ அவங்கள வந்து பார்த்துக்கணும், அவங்களோட எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும். தென் ஐ எம் ஹேவிங் மை பிஹெச்டி ஒர்க் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அகாடமி ஒர்க். ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கமிட்மெண்ட்ஸ். ஓகேவா? இருந்தாலும் எப்போ நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து இந்த இதுக்கு நான் படிக்கிறேன்னா, டியூரிங் மை பஸ் ட்ராவலிங். ஸோ இங்கேருந்து நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு பஸ்ஸில் போவேன். அந்த ஒரு 1 hour இருக்கு இல்லைங்களா? ஸோ ஐ எம் ஸ்பெண்டிங் தட் டைம் ஃபார் மை நெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன். ஸோ அதுதான் எனக்கான டைம். So meantime, I used to recall whatever I am studying, those things during my cooking or other timings. So உங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, ரீகால் பண்ணுங்கன்னு, அதே தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இந்த நெட்டு பாஸ் பண்ணேன்னா நான் இதை வச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்டால், ஸோ திஸ் இஸ் மை பேஷன், ஜஸ்ட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் சேக் ஐ எம் டூயிங். ஓகேவா? இதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறேன்னா நோ. ஸோ தட் இஸ் மை ஆன்சர். ஆனால் அது உங்களுக்கு கிடையாது. ஸோ திஸ் இஸ் யுவர் லைஃப். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட் திஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இஸ் யுவர் லைஃப். இஃப் யூ பாஸ் இன் திஸ் எக்ஸாம், யூ வில் கெட் எ செட்டில்டு லைஃப். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேரேஜ் ஆல்ரெடி இஃப் யூ மேரேஜ்னா ஃபேமிலி, அது ஏன்னா அந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இது வந்து கண்டிப்பாக நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஃபினான்சியலி சஸ்டைன்டு தென் ஒன்லி யூ வில் கெட் திஸ். நமக்கு வந்து ஃபினான்சியலி சஸ்டைனபிலிட்டி இல்லை அப்படின்னா வி மே நாட்.
அப்ப நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி உமன் ஆர் எவ்ரி மென். ஓகேவா? ஸோ அப்ப என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் பார்த்து பாருங்க, இல்லை என் ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தே மஸ்ட் லிவ் வித் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டா நீங்க வந்து வாழணும். சரி, அப்போ உங்க கையில 4 காசு வரணும். அப்படிதான். சரியா? அந்த காசு ஏதோ ஒரு வெளியில வராம இந்த மாதிரியான ஒரு டெசிக்னேட்டட் போஸ்டோட பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஜாயினிங் இன் திஸ் ஸ்டேஜ், இன் திஸ் ஜங்ஷன், ஓகேவா? உங்களுக்கு அரௌண்ட் வந்து 30+ ஆர் 20+ தான் இருப்பீங்க எல்லாருமே. 25+ இருப்பீங்க. ஸோ இந்த ஏஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹயரார்கி அந்த ரேட் அந்த மேல போவீங்க இல்லையா? அப்போ வந்து ஏடிஏ ஜேடிஏ அந்த லெவல்ல போய் ரிட்டையர் ஆகுங்க. ஓகேவா? அப்போ ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்லேயே ரிட்டையர் ஆகுங்க. சரியா? எப்ப கிளிக் பண்ணா, இப்ப கிளிக் பண்ணா. ஓகேவா? இதுவே இப்ப எங்களுடைய ஏஜ்ல வந்து நாங்க யோசிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நாங்க வந்து இதை யோசிக்கவும் இல்லை. ஸோ வாட் ஐ எம் டாக்கிங். ஸோ நாங்க வந்து இதை யோசிக்கல. பட் நீங்க வந்து இதை யோசிங்க. ஓகேங்களா? தென் யூ வில் கெட் எ சஸ்டைனபிள் லைஃப். யூ வில் கெட் எ சஸ்டைனபிள் லைஃப் ஒன்ஸ் யூ கிராக் திஸ் எக்ஸாம். இப்போ இது உன்னுடைய லைஃப். ஓகேவா? அப்ப லைஃபே போக போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கப்ப நம்ம அதை எவ்வளவு ப்ரீசியஸா அந்த டைமை காப்பாத்தி பண்ணணுமோ படிக்கணுமோ அந்த அளவுக்கு யூ மஸ்ட் ஸ்டடி. நல்லா பிளான் பண்ணி கரெக்டா சப்ஜெக்டை கவர் பண்ணி நம்ம சொன்ன ரிவிஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இது வந்து அடிச்சு எழுதி கொடுத்து சொல்லலாம். சரியா? ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி முடிச்சது. அனலைஸ் த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணணுன்றது இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். ஆஃப்டர் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் அனாலிசிஸ், ஸோ யூ ப்ரிப்பேர் யுவர் டைம் ஷெட்யூல் now itself or today itself. So when you prepare your timetable, please concentrate your paper 1 and paper 2. ரெண்டையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? பேப்பர் 1 மட்டும் இன்னைக்கு ஃபுல்லாக போட்டுக்குவோம், பேப்பர் 2 நாளைக்கு போடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த சேம் டே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ம் இருக்கணும், பேப்பர் 2ம் இருக்கணும், ஆப்டிடியூடும் இருக்கணும், 3மே இருக்கணும். தமிழுக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெண்ட் அரௌண்ட் ஒரு 7 to 10 days. அதில் வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். யூ கேன் ரிவைஸ் இட். ஓகேவா? ஸோ கன்சைஸ்டாக தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் இதே இருக்கும், புக்கே இருக்கும், மேனுவலே இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், பாஸ் ஆயிடலாம். அவ்வளோதான். ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் நாலேஜ் ஆன் தமிழ். அதை வச்சு போட்டிங்கனாலே முடிஞ்சிடும். அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? ஸோ டெய்லி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, பேப்பர் 1லையும் இருக்கணும், பேப்பர் 2லையும் இருக்கணும். ரெண்டுமே படிக்கணும். நான் இது மட்டும் படிப்பேன், அது அடுத்த மாதம் படிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ரெண்டுமே படிக்கணும். டெய்லி கான்சன்ட்ரேட் ஆன் பேப்பர் 1 and 2. ப்ராக்டிஸ் ஆப்டிடியூட் டெய்லி. ஸோ தட் இஸ் ஆல்சோ மஸ்ட். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீடியோ ஷேர் பண்ணுவோம், ரெக்கார்டட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம், லிங்க்கு. அந்த லிங்க்கை வந்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கான ஒரு டைரி தனியாக நீங்கள் வந்து ஒரு நோட் புக் வச்சுக்கணும். அந்த நோட் புக்கில் வந்து யூ மஸ்ட் டூ தட் எக்ஸசைஸ். ப்ரிப்பேர் ஃப்ரம் த அப்ராப்ரியேட் சோர்சஸ். ஸோ நிறைய சோர்சஸ் இருக்கும். அதில் எந்த சோர்ஸ் கரெக்டான சோர்ஸோ புக் மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, யூ மஸ்ட் ரீட் இட், யூ மஸ்ட் ரிவைஸ் இட், யூ மஸ்ட் ரீகால் இட், தென் யூ மஸ்ட் ரீப்ரொடியூஸ் இட். ஓகேவா? 4 hours. 3 hour ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அது மாதிரி இங்கே வந்து 4 hour வரும். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும், நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதை. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீகால் இட், தென் ரிவைஸ் இட், ரீகால் இட் அண்ட் ரீப்ரொடியூஸ் இட். ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? அது. ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் ரீப்ரொடியூஸ் இட். In this 3 months or 2 months, you please avoid electronic entertainment gadgets. எலக்ட்ரானிக் கெட்ஜெட் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதில் தான் நாமளே கனெக்ட் ஆக போகிறோம், கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து, இந்த கூகுள் மீட்லேருந்து எல்லாமே. பட் இந்த சேம் கெட்ஜெட்டை ப்ளீஸ் அவாய்ட் ஃபார் யுவர் என்டர்டைன்மெண்ட் ஃபார் 2 to 3 months. இது வந்து ரொம்ப குரூசியலான பீரியட் உங்கள் லைஃப்பில். இந்த டைமிங்கை நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா யூ கேன் சக்ஸஸ். அவ்வளோதான். இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் அதில் இருக்க ரோல் வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஒரு தடவையும் ஒருத்தவங்களையும் இல்லையா? ஸோ 10th பாஸ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை, நிறைய மார்க் எடுங்க, 10th பாஸ் பண்ணிட்டேங்கன்னு சொல்லுவோம். அடுத்து +2ல் மார்க் எடுத்துட்டேன்னா ரொம்ப நல்ல குரூப் கிடைக்கும். ஸோ 10th போனீங்கன்னா தான் நல்ல குரூப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து மார்க் எடுத்தீங்கன்னா, அடுத்து +2ல் வந்து நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா தான் நல்ல
கோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து உட்காந்து இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் செயின்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். சரியா? இன்னைக்கு உனக்கு வேண்டி நீ ஸ்கூல் பார்த்துருப்ப, இது சைக்கிள்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ நாளைக்கு வந்து உன்னுடைய குழந்தைக்கு வேண்டி அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலான்னு பார்ப்பேன், அந்த ஸ்கோர் பார்ப்பேன், 10th ஸ்கோர் பார்ப்பேன். ஸோ ஆல் பிகம் யா சைக்கிள். ஸோ கண்டிப்பாக இந்த என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நிறைய நேரம் என்ன ஆகும்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ தலைவலிக்கும். ஸோ வி மே டிவியேட் ஃப்ரம் அவர் சப்ஜெக்ட். அங்கேருந்து டிவியேட் ஆயிடுவோம் நிறைய நேரம். நானுமே அப்படிதான். சரியா? இட்ஸ் நாட் அராங். அதுவும் நம்ம ஏஜ் குரூப் வேற இதெல்லாம் டிவியேட் ஆகிற மாதிரியான ஏஜ் குரூப் தான் அப்படிங்கிறதால ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நான் விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதையே வந்து பாசிட்டிவாக மாற்றணும். ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க இல்லை ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா யூ ப்ளீஸ் ரிவைஸ் திஸ் வீடியோ. சப்ஜெக்ட் வீடியோ நம்ம போடுவோம் இல்லையா, அந்த வீடியோவை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் எ ரிவிஷன் ஃபார் யூ. ஓகேவா? சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே இருங்க. என்டர்டெயின்மெண்ட்டே என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்டர்டெயின் பண்ணணும். ஸோ மைண்டை வந்து டிவியேட் பண்ணுறதே என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் ஓரியன்டாக டிவியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் பேப்பர் 1 மட்டும் போடாதீங்கன்னு சொல்கிறோம். ஆப்டிடியூடே போட்டுட்டு இருந்தால் தலைவலிக்கும். அப்போ வந்து பேப்பர் 2வையும் பார்க்கணும், பேப்பர் 1ஐயும் பார்க்கணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து படிக்கிறப்ப யூ கேன் சக்ஸஸ். இது விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்க பியர்ஸ் கூட. ஓகேவா? அதாவது யார் அந்த பியர்னா who are all in the same boat. உங்களுடைய மைண்ட் செட் மாதிரி நீங்க எப்படி கிளிக் பண்ணி பாஸ் பண்ணணும்ன்ற அந்த வெறித்தனத்தோட படிக்கிறீங்களோ அந்த மாதிரி வெறித்தனமா இருக்கிற இன்னொரு பர்சனுடைய பேசி டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப வந்து இன்னும் மைண்ட் வந்து நல்லாவே வந்து ஃப்ளரஸ் ஆகும். ஓகேவா? டிஸ்கஷன் இன் த சென்ஸ் ஹியர் வாட் வி ஆர் டாக்கிங் இஸ், இப்போ ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேவா? ஈவன் மீ டூ. கிளாஸ் போய் எடுக்கிறப்ப அவங்க வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைமிங் இருக்கு இல்லைங்களா, தே யூஸ் டு ப்ரிப்பேர் பட் தே நெவர் ஸ்ட்ரகிள், தே யூஸ் டு ரிமெம்பர் எவ்ரி திங். ஹவ் இட் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆர் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் டு அதர்ஸ், தே ஆர் நாட் கோயிங் டு அட்டெண்ட் எனி டெஸ்ட், தே யூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க, பதில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரியா? இந்த தடவை நாங்க அதை தான் வந்து கையில் எடுக்கிறோம். யாரு? சாய் அகாடமி. என்ன பண்ண போறோம்னா, we used to give you answer key during this session itself. இந்த கிளாஸஸ் ஏனும் இப்போ ஏற்கனவே வந்து எடுத்த கிளாஸஸோடைய வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். we used to give you answer key. ஆன்சர் கீ கொடுத்துருவோம், கேள்வியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து எதில் பண்ணணும்னா எஸ்பெஷலி நோட் புக். ஒன்று நம்ம கொடுக்குற மெட்டீரியல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுங்க. கொஸ்டின் இன் த சென்ஸ் த ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டினாக எடுக்கணும்னு உங்களை சொல்ல வரல. ஓகேவா? எப்படி சொல்ல வரோம்னா ஜஸ்ட் ஹின்ஸ். ஓகேவா? அந்த ஆன்சருக்கு என்ன கேள்வியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹின்ஸ் வந்து எழுதுங்க. அப்படி கேள்வி எழுதுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆன்சர் ஒரே ஒரு வேர்டு தான். நீங்க கேள்வி வந்து எழுதுறப்போ ஒரு 10 வேர்டு எழுதுவீங்க. 10 வேர்டு எழுதுறப்பையும் அந்த ஆன்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் எழுதுவீங்க. அப்ப அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்பயுமே. இப்ப நம்ம சொன்னோம்ல, கன்ஃபியூஸ் ஆகும், திஸ் ஆர் தட் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்னு சொன்னோம்ல. எப்ப தட் 50% 2 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் வரப்போ we used to struggle சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரகிளிங்கை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற பர்பஸ்க்கு வேண்டி this time we changed our teaching methodology. Okay, so we changed our teaching methodology. இப்போ நீங்க தான் கொஸ்டின் செட் பண்ண போறீங்க. So what I am saying is, கிளாஸஸ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 ஆன்சர் கீஸ் வந்து கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று, அது வந்து நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரானிக் கெட்ஜெட்டில் வந்து போய் பார்க்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும். ஆர் அதர்வைஸ் வி ஹேவ் கிவன் த மெட்டீரியல்னோ, ஆர் அதர்வைஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டடி, ஸோ யூ மே ஹேவ் யுவர் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், அதுலேயும் பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துங்க, கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் எனர்ஜைஸ் யூ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் படிக்கணும். ஒரே இதாக படிச்சுக்கிட்டே புக்கு படிச்சுட்டே இருந்தோம்னாலும் என்ன ஆகும், மைண்டு வந்து full-fledged it may not work. Then at the last end வந்து என்ன சொல்றேன்னா, take a full length mock test சொல்றோம். So that is important. ஓகேவா? அந்த full length mock test வந்துட்டு ஒரு 2 டெஸ்ட்ல அந்த 3 டெஸ்ட் வைப்போம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாட்
not only that mock test. In between also daily we used to give your online test. No, அதுவுமே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா you must attend without fail. Then take notes. உங்களுடைய நோட்ல நோட்ஸ் எடுக்கிறப்ப இதுவுமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஜஸ்ட் ஃபோல்ட் யுவர் பேஜஸ் இன்டு 2. டிவைட் யுவர் பேஜ். ஒரு பேஜ் தான், அந்த பேஜையே 2ஆ மடிச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய ஜேர்னல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு A4 சீட் இருக்குன்னா A4 சீட்டில் ஃபுல் லென்த்துக்கு வந்து அந்த லைன் போகாது. அதாவது இந்த எட்ஜில் இருந்து ஃப்ரம் லெஃப்ட் எட்ஜ் டு ரைட் எட்ஜ் வந்துட்டு த சிங்கிள் லைன் வந்து போகாது. ஓகேங்களா? த மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர்ஸ் தே யூஸ் டு டூ திஸ் லைக் திஸ். என்ன பண்ணுவாங்க? தே யூஸ் டு ஃபோல்டு 2 காலம்ஸ் வரும். இன் எ பேஜ் வந்து 2 காலம்ஸ் வரும். ஓகேவா? why they are going for this 2 columns அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we read the left edge to right edge வரைக்கும் நம்மளுடைய eyeballs மூவ் ஆகி திரும்பி அங்கே போகிறப்ப என்ன ஆகும்னா, we used to get tired. நம்ம eyeball get tired ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? we may not read much items. அப்படிங்கிறதால you please fold your paper, fold your notebook into 2. ஓகேவா? அந்த சிங்கிள் பேஜ் இருக்கு இல்லையா, அதை ஏன்னும் வேர்ட்டிக்கலாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த இதுக்குள்ளாரையே எழுதிட்டே வந்தீங்கன்னா, அந்த ஃபோல்டுக்குள்ளே எழுதுனீங்கன்னா வந்து யூ கேன் ஸ்பெண்ட் மச் டைம் வித் யுவர் நோட் புக். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எழுதுறதுக்கும் இந்த மாதிரி மடித்து எழுதுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் நம்மளால். அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் திஸ் TNPSC, ப்ளீஸ் ஷேர் திஸ் டிப்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லிட்டேன்ப்பா. எப்படிப்பா எடுக்கிறது கொஸ்டின்? ஓகே. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி ஹிண்ட்ஸ். நீங்கள் ஹிண்ட் தான் எடுக்க போறீங்க. ஓகேவா? யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் த MCQ டைப். ஸோ எக்ஸாமில் MCQ தான் வருது இல்லையா? ஸோ வாட் இஸ் MCQ? தட் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இன் திஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் people used to adopt 15 types. ஓகேங்களா? மோர் தென் 15 டைப்ஸ் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் இந்த 15 டைப்ஸ் வந்து யூ கேன் சி இன் யுவர் கொஸ்டின் பேப்பர். அது என்னடா இது? மொத்தமே MCQ அப்படின்னு என்ன அர்த்தம்? மல்டிபிள் சாய்ஸ். ஸோ 1 கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங். we need to choose. They used to give 4 options. Among that 4 options, you must pick out one correct answer. So that's it. No, here what it is 15 types and all அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்ல வந்து கேட்கலாம். ஆர் ஒன் கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் தே ஹேவ் கிவன். நோ ஃப்ரம் தட் ஒன் கரெக்ட் ஆப்ஷன் யூ மஸ்ட் டேக் அவுட். அந்த மாதிரி வந்து வரும். ஆர் அதர்வைஸ் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரும். ஓகேங்களா? மேட்ச் வருமா? ஸோ மேட்ச் ஆல்சோ ஒன் ஆஃப் த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அடுத்து எக்ஸ்டெண்டட் மேட்ச். வாட் இட் இஸ் எக்ஸ்டெண்டட் மேட்ச் அப்படின்னா, so the question is 4 questions but options they used to give 5 to 6 இந்த மாதிரியும் வரும். ஓகேவா? ஸோ 4 கொஸ்டின் கேட்டு அதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இல்லை 6 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ மேட்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி வி வில் மேக் ஏ மிஸ்டேக். இந்த மாதிரி கேட்கறது ஒன்று. ஸோ மேட்சே சில சமயம் எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ 1 காலம் A காலம் Bக்கு மேட்ச் பண்ணுறது ஒன்று. சம்டைம்ஸ் தே யூஸ் டு ஆஸ்க் காலம் A காலம் B அண்ட் காலம் C. ஸோ இன் திஸ் கேஸ் so here also some problem will come. தப்பு வரும் நிறைய. ஓகேவா? so main thing is they want to confuse you. அதான் மேட்டர். ஓகேவா? ஏன் கன்ஃபியூஸ் பண்றாங்க? அப்பதான் வந்து ரைட் கேண்டிடேட்டை வந்து அவங்களால பிக் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதால they are confusing. அப்போ வந்து நம்ம இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுறப்போ you will success. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். then they used to ask negative type question. So what is negative type question? So they used to ask the question. So drilling. So seed drill. Seed drill is used for what purpose? அப்படின்னு கேட்கறது ஒன்று. ஓகேவா? seed drill is not used for அப்படின்னு கேட்டாங்கன்னா, we may read that not. Sometimes we may miss it. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணுறப்ப அங்கே வந்து சீட் ட்ரில் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹேண்ட்லிங் த சீட்ஸ் ஆர் சோயிங் த சீட்ஸ் அந்த மாதிரி அதில் இருக்கும். ஓகேவா? டிப்ளிங் த சீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்சரும் இருக்கும், நெகட்டிவ் ஆன்சர் அந்த எதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸும் இருக்கும். பட் நம்ம நெகட்டிவ் நாட் அப்படிங்கிற அந்த நெகட்டிவை மிஸ் பண்ணிட்டு போகிறப்போ அவர் ஆன்சர் மைட் பி ராங்.
ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கரெக்டான ஆன்சர் தான் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்போம். அடுத்து உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்ஸ் த பீப்புள் தே யூஸ் டு அட்டெண்ட் who are attending this competitive exams, no? So they used to make a mistake. ஓகேங்களா, ஒரு 5% of each and every one they are doing 5% of the mistakes like this. அப்படின்னா என்ன, 100 கேள்வி எழுதுறதுல 5 கேள்வி இப்படிதான் எழுதிட்டு வந்திருக்கும். அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். ஓகேவா, உங்களோட உங்க எக்ஸாம்ஸே இருந்திருக்கும் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணிடுவோம், தப்பான ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா we used to imagine ourselves. ஸோ அங்கே என்ன ஆக்சுவலா கேள்வி கேட்டிருக்காங்கன்னு படிக்கிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ அட் த மிடில் ஆஃப் த கொஸ்டின் இட் செல்ஃப் ஒரு பகுதி கேள்வி படிச்சுட்டு இருப்பே நம்ம என்ன பண்ணிடுவோம், we used to imagine, assume பண்ணிக்குவோம். we used to assume. so this may be the question. ஆஃப் கொஸ்டின் தான் படிச்சிருப்போம், அதுக்குள்ள நாம என்ன பண்ணிக்குவோம், இமேஜின் பண்ணிக்கிறது, அசியூம் பண்ணிக்கிறது, இதுதான் கொஸ்டின் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஆன்சர் அடிச்சுட்டு போயிடுறது. அது திரும்பி அந்த பின்னாடி இருக்க ஆஃப் கொஸ்டின்ல தான் அவங்க ஒரு டாட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாட்டை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்காதப்ப we may not. So whenever you are approaching the questions in any competitive exams, please approach it with open-minded. ஓப்பன்-மைண்டடா நம்ம வந்து அப்ரோச் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும், we used to read the entire question. அந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினோ தெரியாத கொஸ்டினோப்பா, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. அதாவது ஆப்டிடியூட்லாம் போறப்ப வந்து அது வந்து லாஸ்டா வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இஃப் யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் ஆப்டிடியூட்னா ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க எப்பெல்லாம் அப்ரோச் பண்ண போறீங்களோ அப்போ வந்து யூ மஸ்ட் ரீட் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட், படிச்சுட்டு அப்புறமா தான் ஆன்சர் பண்ணணும். சரியா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசனிங். நவடேஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மேக்ஸிமம் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ஆர் 16 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பாக தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து மேக் இட் இன் ஆர்டர், அரேஞ்ச் இன் ஏ சீக்வன்ஸ், மேக் இட் இன் ஆர்டர் ஆர் அரேஞ்ச் இன் ஏ சீக்வன்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் ஆர் அவைலபிள். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதான் 15 டைப்ஸ் சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 15 டைப்ஸ்க்கு மேலே இருக்குது, 15+ டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து அதில் மேலே ஒரு புரிதல் வரும். சரியா, ஸோ அவர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ would be like this. எல்லா 15 டைப்ஸையும் சேர்த்து தான் வச்சுருக்கோம் நாமளும் வேணும். ஓகேவா, ஸோ நோ நீட் டு worry on that. ஸோ யூ ஜஸ்ட் do what we are saying. Okay, so this is the time for your doubt clearing. If you are having any doubt, you may ask. So otherwise, now we are closing this session. So now the time is exactly 12. We have uploaded the question bank. So we have uploaded for the agriculture engineering, agriculture, AAO, AHO, to all. So please download your question bank. ஓகேவா, உங்களோட கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணி அதில் என்ன பண்ணுங்கன்னா, அதில் கேட்டிருக்க அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களோட நோட் புக்கில் எழுதணும் இந்த கம்மிங் 1 hour. ஓகேவா, 1 o'clock 1 to 2 வந்து நம்மளோட லஞ்ச் டைம். ஸோ 1 மணி வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வேணும். ஸோ ஏஇ அக்ரி இன்ஜினியரிங்னா ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 3 செட்டும் நீங்கள் பார்க்கணும்னு இல்லை, ஒரு செட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் மேக் ஏ கொஸ்டின். அந்த ஏற்கனவே இருக்க கொஸ்டின் தான், அங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கொஸ்டின் பேங்க்ல, அந்த கொஸ்டினை வந்து எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. ஓகேவா, ஆன்சரை எழுதிட்டு அதுலேயே ஆன்சருமே கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் ஒன்லி to know about the pattern, how the TNPSC is asking the question அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். சரியா, ஸோ ப்ளீஸ் டூ தட். We will meet by 2. Okay, so thank you.